ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய விசேஷித்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கர்த்தருக்கு எல்லா மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தேவனுடைய விசேஷித்த நாளின் ஆராதனைக்கு நேராக தேவன் நம்ம நடக்கும்படி நம்முடைய கர்த்தருக்கு நேரம் நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் தாமே இதை விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆராதனையை பரலோக தேவன் நம்மோடு கூட நடைபெற்று பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் முழு மனுக்குலத்துக்கும் நாமக்கரனாகி அவர் பரலோகத்திலே மகிமைப்படுகிறது போல பூமியிலே மகிமைப்படும்படியாக விசேஷமாய் நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். எல்லா ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் நமக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறபடினாலே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற ஆண்டவரை, பரலோக கடவுளை, அவருடைய வாசஸ்தலமும் பூமியில் இருக்கிறபடியினாலே நம் நடுவில் அவர் வருகிறவர். அந்த விசேஷித்த நாள் ஆண்டவர் பரலோக கடவுளே நம் நடுவில் வர வேண்டும். அவரை நாம் சந்திக்க, அவருடைய பிரசனத்தில் நாம் இணைய கர்த்தருக்கு நேரானவனை அப்படியே ஒருமுகப்படுத்தி இருதயங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்பிக் கொண்டு ஆமென், ஹல்லேலூயா. நம்ம அப்படியே ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு கூட ராஜா நம்மளை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. சர்வ வல்லமையுள்ள தேவனே, தேவனாகிய கடவுளே, சேனைகளின் கர்த்தாவே, நம்மளை துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த அருமையான காலங்கள் உலகம் எங்களுக்கு எதிராகவும் உலகத்தின் சூழ்நிலைகள் எங்கள் நமக்கு எதிராக பிரிக்கிற ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தினாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு ஒன்று என்னை பிரிக்க மாட்டார் என்று சொல்லி ஒரு தாசன் சவால் கொடுக்கிறது போல நாங்களும் இந்த நெருக்கடியான காலங்களில் ஒரு சிலராக உருமரப்படவும் திருச்சபை மக்கள் இந்த அருமையான நேரலைகள் மூலமாக உம்மோடு கூட இணைந்து உங்களை நோக்கி பார்க்கவும், எங்கள் நடுவில் வைக்கிற செய்தி கேட்கிற எல்லாருடைய இருதயங்களுக்குள்ளாகவும் கடந்து செல்லவும் உண்மையான தெய்வ நாள், தெய்வ நோக்கம் இந்த நாளில் நிறைவேறி கடவுள் மகிமைப்படும்படியாக தகப்பனே செபிக்கிறோம். தடைகள் எதுவாக இருந்தாலும் கடவுளை மாற்றிக்கொடு சுவாமி. தடைகளை தகர்க்கிறவன் எங்கள் நடுவில் வந்திருக்கிறீர் என்கிற நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆவியானவரே வருக வருக என்றும் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த அறை முழுவதும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளார் என் மகிமைப்பட கனப்படுவதற்கு கர்த்தாவே எங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, அவனை துதிக்கிறோம் 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 மகிமைப்படுத்துகிறோம் சாமி. இதை விசேஷித்த பரிசுத்த ஓய்வு நாளானது பரலோகத்தோடு கூட இணைந்து பரிசுத்தவான்களோடு கூட ஒருமனப்பட்டு தேவாதி தேவனை நாங்கள் இணைந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனையாக கர்த்தரை எங்களுக்கு மாற்றி விட்டபடினாலே ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடக்கமும் முடிவுமா நீங்கள் எல்லாம் தொடர்ந்து நாங்கள் பாடுகிற பாடல்கள், எங்கள் துதி சோத்திரங்கள், எங்கள் ஜபங்கள், கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்தார். எல்லாம் உங்களுக்கு மகிமையாக மாறட்டும். தொடக்கம் முதல் முடிவு மட்டும் கரம் இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்ய இயேசு ரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒருவர் நேரங்களை புரிந்து கொண்டு சரியான சுருக்கமான ஒரு ஜெபத்துக்கு நேராக கடவுள் சொன்னால் யாரும் ஒருவர் நான் ஜெபிப்போம்.
சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவர் எங்கு உண்டு அவங்க விடுதலை உண்டு என்று பார்க்கிறோம் தகப்பனே. விடுதலை ஆவியானவர் தாமே எங்கள் மேல் அசைவாட வேண்டுமாக சோதரிக்கிறோம் தகப்பனே. ஆமாண்டவே இந்த ஆலயங்கள் நடக்கக்கூடாத தடைகள் எங்கு உண்டு ராஜா. ஆனாலும் தகப்பனே இந்த வேலையில ராஜா உண்மை தேட முடியாதான சிலாக்கத்தை எங்கள் கொடுத்தீரே. நன்றி தகப்பனே. உடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாத காலங்கள் அநேகமா இருக்கிறபடியால் தகப்பனே. அப்பா உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க நாங்கள் ஓடோடி வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை நிறுத்தி சேதனை பண்ண வேண்டுமாக சோதரியும் தகப்பனே. எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க தகப்பனே. எங்களை பலவீனங்களை மாற்றுங்க தகப்பனே. உங்களுக்கு நேராக தகப்பனே. அப்பா நாங்கள் வரக்கூடாத இருந்தால் தகப்பனே அதை தயவாய் மன்னித்து தகப்பனே உடைய வார்த்தைகளோடு கூட எங்களோடு இடைப்பட வேண்டுமாக சோதரிக்கிறோம் தகப்பனே. சீக்கிரத்திலே தடைகள் மாறட்டும் ராஜா. ஆலயங்கள் திறக்கப்பட்டு தகப்பனே. அப்பா எங்கெங்கே உடைய ஆலயங்கள் திறக்கக்கூடாது உடைய வார்த்தைகள் கேட்கக்கூடாது இருக்கிறாங்க ராஜா. ஆனாலும் தகப்பனே எங்களுக்கு ஒரு நாளைக்கு தந்து ராஜா உடைய வார்த்தைகளை கேட்க எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி நீரே கொடா கொடி சோத்திரங்க தாவே. தடைகளை தகர்த்தெறிகிற தேவனே அப்பா சீக்கிரத்திலே வாரா ராஜா. அப்பா ஆவியானவரே நீர் எங்களோடு கூட அப்பா இடைபட வேண்டுமாக சோதரங்க கத்தா. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பெரிதா இருக்கட்டும் தகப்பனே. ஆமாண்டவரே ஒன்றும் கத்தாவே தடைபடாதபடி தகப்பனே. ஆவியானவரே அப்பா உடைய நாம மாத்திரம் மகிமைப்படும் தகப்பனே. இந்த வேலையிலே ராஜா அப்பா இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டுமாக சோதரங்க கத்தா. இதோ நாங்கள் பாடுகிற பாடங்கள் வேத பாடங்கள் சங்கீத பகுதி எல்லாவற்றையும் ஆசீர்வதிச்சு தாங்க ராஜா. எங்களோடு கூட இடைப்படுங்க தகப்பனே. கொடுக்க போகிற மகனை ஆசீர்வதி தகப்பனே. உடைய வார்த்தைகள் கூட தகப்பனே அப்பா நீர் இடைப்படும் ஆவியானவர் பேச வேண்டுமாக சோத்திரம். நீரை பேசுங்க நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ
நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 1 to 15 முடிய நாம் வாசிக்க கேட்கலாம். பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆவது அதிகாரம் வசனங்கள் 1 to 15 முடிய சிசியாக வாசிப்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் 5ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 15 முடிய. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்போது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிஸ்தர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சுஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன்,
வார்த்தைக்கு கடந்து போகலாம். வாசித்த பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே படுத்திருந்தான். இயேசு அவனை கண்டார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினால இப்படியாய் நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் ஆண்டவரே இதை எப்படி செய்வது என்கிற முடியாமையில் மத்தியிலும் இந்த சிறிய ஆராதனையில் எங்களை பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்வு உண்டாகும்படி நீங்கள் காணப்படுவீர் என்றும் இதன் மூலமாய் உங்களால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் இந்த நாளை ஒரு நாளும் இழந்து போகிற ஒரு நாளாக மாற்றி விடாதபடிக்கு எப்படியாவது இந்த ஆராதனையின் மூலமாக நேரலையின் மூலமாக சபையார் அனைவரும் ஒருமுகப்பட்டு உம்மோடு கூட இணைந்து நாங்கள் உண்மை அறிய ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. யார் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்களோ, யார் உண்மையாக கேட்கிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதம் அவருடைய மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் வந்து நிறைவதாக. இந்த நெருக்கடியான காலத்தையும் பொருட்படுத்தாமல் கடவுளை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தங்கள் நேரங்களை அர்ப்பணித்து இந்த நேரலையில் எங்களோடு கூட இணைந்திருக்கிற இந்த அருமையான பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், அருமையான சகோதரிகள், கடவுளின் பிள்ளைகள் குடும்பத்தாருக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். திரளான கூட்டத்தார் ஒரே மனம் ஒரே இருதயமாக இருந்தார்கள் ஆண்டவரே. அவர்களில் ஒன்றிலும் ஒருவருக்கும் குறைவு இல்லப்பா. அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆதி சபையிலே நீர் ஏற்படுத்தினவர். இன்றைக்கு அதே தெய்வம் இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை எங்கள் சபையும் அப்படியே நடத்துவீர் என்று நம்பிக்கையாக காத்திருக்கிறோம். இன்றைக்கும் வாசித்த இந்த 3வது அடையாளத்தை எங்கள் கண்கள் காணத்தக்கதாக கண்களை திறந்தரணும். எங்கள் இருதயங்களில் நாங்கள் அறிய இருதயங்களை திறந்தனும் செவிகளை ஒத்து சீரம் பண்ணிவரும். இதனால் இந்த வார்த்தைகள் உம்மால மகிமைப்பட அற்புதங்களை செய்யும், அதை பயன்படுத்தும். வந்த பிள்ளைகளை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே இந்த அருமையான பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களோடு கூட இந்த அருமையான ஆராதனையில் இணைந்திருக்கிற பங்கு கொண்டு இருக்கிற உங்கள் யாவரையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அவருக்கு சகல மகிமையும் இமையிலும் மறுமையிலும் உண்டாயிருப்பதாக. 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அற்புத அடையாளத்தை இந்த நாளில் நாம் தியானிக்கப் போகிறோம். முதலாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்துக்கு அடையாளமாய் இருந்தது ஒரு கல்யாணம் என்கிறதையும், 2வது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்துக்கு அடையாளமாய் இருந்தது ராஜாவின் மனுஷனுடைய குமாரன் குணமடைந்த ஒரு நிகழ்ச்சியும், 3வது நிகழ்ச்சியில் 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனிதன் குணமடைந்த நிகழ்ச்சியில் 3வது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புதத்தின் அடையாளமாக நாம் பார்க்கிறோம். போன நாளில் இந்த அடையாளம் என்கிறது முக்கியமான ஒன்றாக இருக்கிறதனுடைய காரியம் என்ன சொன்னால், கடவுள் பிரசங்கித்த வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், இவர்கள் உண்மையானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக தான் அடையாளங்கள் அங்கே செய்யப்பட்டது. பெரும்பாலான யூதர்கள் அன்றைக்கு இந்த அடையாளங்களை அதிகமாய் எதிர்பார்த்தார்கள். விசேஷமாக நாம் போன நாளிலே தியானித்திருக்கிறோம். அடையாளத்தை சிருஷ்டிப்பிலேயே கடவுள் உண்டாக்கினார். அது 4வது நாள் படைப்பிலே சூரிய சந்திர நட்சத்திரங்கள் என்கிறது காலத்தை குறிக்கிற அடையாளங்களாக இருந்ததையும், அதன் பிறகு ஆண்டவர்
விசேஷமாய் நோவா ஆபிரகாம் மூலமாக தம்முடைய அடையாளத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் செய்ய போகிற காரியங்களை அவர்கள் காணும்படியான அடையாளத்தை வானத்திலும் விசேஷமாய் அவர்களுக்குள்ளாகவும் இந்த அடையாளத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பல காரியங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கும் அடையாளமாக பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லி இப்படியாக ஒரு அடையாளம் என்கிறது ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும், ஒரு அடையாளம் என்கிறது கடவுளுடைய அற்புதத்துக்கு சாட்சியாகவும் இருக்கிறதை நாம் கடந்த நாளில் தியானித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலேயே தொடர்ந்து இந்த நாளின் வார்த்தைகளுக்கும் நாம் நேராக கடந்து செல்லலாம். நாம் வாசித்த இந்த அருமையான அதிகாரத்தின் பகுதி 1 to 15 வரையிலும் பார்க்கும் பொழுது, ஏன்னா யோவான் குறிப்பிடுகிற இந்த அடையாளத்தில் 3வது ஒரு அடையாளமாக இந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய நிகழ்ச்சியானது இங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விசேஷமாய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போகிறார். எருசலேமுக்கு போகிற நிகழ்ச்சியில நாம் பார்க்கிறோம் 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகைகள் இயேசு கிறிஸ்து போனதை குறிப்பிடுகிறது. ஆனால் யோவான் 4 பஸ்கா பண்டிகைக்கு போனதை இயேசு கிறிஸ்து போனார் என்கிறதை யோவான் குறிப்பிடுகிறார். அந்த ஒரு பண்டிகையில, பஸ்கா பண்டிகையில போன ஒரு ஆண்டவர் எருசலேமை நோக்கி போகிறார். எருசலேமின் பண்டிகைக்கு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் எருசலேமுக்கு போகிறவர் ஆட்டு வாசல் அருகே இருக்கிற பெதஸ்தா குளத்த பக்கமாக தன்னுடைய பார்வையை திருப்பி, இப்பொழுது பெதஸ்தா குளத்தண்டையிலே இயேசு கிறிஸ்து போகிறதை நான் வாசித்த இந்த 2ஆம் அதிகாரத்துல கூட 2வது வசனத்துல கூட நம்ம பார்க்க வாசிக்கலாம். 2வது வசனத்தை எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதனால இங்கே இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு காரியம் எருசலேமில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, பண்டிகையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைவிட ஒரு முக்கியமான ஒரு காரியமாக, ஒரு காரியத்துக்கு முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், முழுக்க முழுக்க நம்முடைய பார்வையோ நம்முடைய நோக்கமோ நாம் எதை முக்கியப்படுத்துவதற்காக போய் கொண்டிருக்கிறோமோ அதை தான் நாம் எதிர்நோக்கி போவோம். ஆனால் ஒரு புறத்துல ஒருவேளை அந்த காரியத்துக்கு மாறாக நாம் ஒருவேளை அதை விட்டு வேறு ஒரு காரியத்துக்கு போகிறோம் என்று சொன்னால், நாம் போகிற காரியத்தை விட நாம் இன்னொரு காரியத்துக்கு போகும் பொழுது அதை விட அது என்னவா இருக்கிறது, விசேஷமா இருக்கிறது. இது எப்பொழுதுமே நாம் சில நேரங்களில் வேலைகளை, ஊருக்கு நாம் சில நேரங்களில் போகும் பொழுது சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை நாமே செய்வோம். ஏன் இப்படி போறேன், நீங்க இங்க போறவங்க ஏன் இப்படி போறீங்க? இதுக்கு முக்கியமான காரணம், ஒருவேளை நான் போகிற அந்த காரியத்தை விட இந்த காரியம் எனக்கு முக்கியமானது, ஆகியனாலே இங்க போகிறேன். அதுதான் விசேஷமா இந்த பண்டிகையில இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பிக்கிற அருமையான ஒரு காரியத்தை இந்த 5ஆம் அதிகாரத்தின் நிகழ்ச்சியானது இங்கே நமக்கு காண்பிக்கிற பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த பெதஸ்தா குளம், இந்த பெதஸ்தா குளம் என்கிறது இயேசு கிறிஸ்துடைய அற்புதத்துக்கு ஒரு முதல் அடையாளமாக இருக்கிறது. பொதுவாக நான் பார்க்கும்போது இந்த குளங்கள் என்கிறது, கிணறுகள் என்கிறது வேதத்துல நம்ம அதிகமான காரியங்களா நம்ம பார்க்கணும். பொதுவாக நான் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய அற்புத நிகழ்ச்சிகள் கூட நான் பார்க்கும் பொழுது கிணறுகள், தண்ணீர், இவைகளை மையப்படுத்துகிற ஒன்றாகவே இருக்கிறது. ஆகியனால இந்த பெதஸ்தா குளம் என்கிறது விசேஷமாய் ஆட்டு வாசல் அருகே இருக்கிறது. ஒரு புறத்துல இந்த குளத்துல யாராவது போகிறார் சொன்னால் பண்டிகைக்கு தங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்காக அங்க போகலாம். அதனால சுத்திகரிப்பின் காரியம் அங்கே நடைபெறும். ஆகியனால ஒருவேளை அங்க போகக்கூடும். இன்னொரு புறத்துல நான் பார்க்கும்போது ஒவ்வொரு குளமோ அல்லது ஒரு இடமோ பார்க்கும்போது 4 மண்டபங்கள் தான் இருக்கும், 4 பகுதியில. ஆனால் இந்த பெதஸ்தா குளத்தாண்டையில 5 மண்டபங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அந்த குளம் என்பது 2 பிரிவா இருக்கும். ஒரு குளத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு குளத்தினுடைய பகுதியும் இணைந்து இருக்கிறதுனால அதனுடைய பகுதியை 5 கோணங்களை காண்பிக்கிற ஒன்றா இருக்கிறபடினால 5 மண்டபங்கள் அங்கே இருந்தது. விசேஷமா அந்த குளத்தை சுற்றிலும் இருக்கிற இந்த 5 மண்டபங்களில அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றி நாம் பார்த்தோம். குருடர்கள், சப்பானிகள், சூமின உருப்புடையவர்கள் முதலான அநேக வியாதிஸ்காரர்
படுத்திருந்து அங்கே படுத்திருக்கிற ஒரு இடமாக அது இருந்தது. அப்படியானால் பெரும்பாலும் அந்த குளத்தை ஒருவேளை நாம் பார்க்கும் பொழுது வியாதிஸ்தர்களால் நிறைந்திருந்த ஒரு குளம், வியாதிஸ்தர்கள் படுத்திருந்த ஒரு இடமாக அது இருக்கிறது. இப்படிப்பட்ட இடத்தை தேடி இயேசு கிறிஸ்து போகிறார். ஒரு புறத்துல இந்த குளத்தினுடைய ஒரு சிறப்பை காண்பதற்காக அல்ல, அல்லது குளத்தை சுற்றிலும் இருக்கிற 5 மண்டபங்களை பார்க்கிறதுக்காக அல்ல, விசேஷமாக நான் வாசித்த 5-6 வசனத்துல 38 வருஷமாய் படுத்திருந்த ஒரு மனுஷனை காண்பதற்காக அந்த குளத்தண்டில இயேசு போனார். கவனித்துக் கொள்வோம் பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த 5 மண்டபங்கள் என்கிறது 5 கண்டங்களை கூட குறிக்கிற ஒன்றாக இருக்கலாம். ஒரு புறத்துல நாம் பார்க்கும்போது, ஒரு புறத்துல நல்ல வசதியான மக்கள், பிரச்சனை இல்லாத மக்கள் என்கிறவர்கள் வீடுகளில நல்ல வசதியான இடங்களில ஒருவேளை தங்கி வாழலாம். ஆனால் இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களை நாம் பார்க்கும் பொழுது வியாதி உள்ளவர்களும், பிரச்சனை உள்ளவர்களும், சப்பானிகளும், குருடர்களும், சூமிர உருப்புடைய ஒரு மக்களுடைய இந்த ஜனங்கள் எவ்வளவு முக்கியத்துவமானவர்கள், இவர்கள் கூட இந்த சமுதாயத்தில் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்கிறதை ஆண்டவர் அந்த குளத்தண்டையில போய் படுத்திருந்த ஒரு மனுஷனை கண்டு குணமாக்கின நிகழ்ச்சியில இந்த குருடர்கள், சப்பானிகள், சூமிர உறுப்புடையவர்கள் இயேசு கிறிஸ்து போகிற அந்த காரியத்துல பணியில சிறப்பானவர்கள். ஒருவேளை இந்த நாளில் கூட ஒருவேளை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் எந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் நிறைந்தவர்களாய் ஒருவேளை அந்த உலகத்துல இருந்து ஆண்டவருக்கு நாம் முக்கியத்துவமானவர்களாய் இருக்கலாம். ஆனா அதை விட நாம் எந்த ஒரு அபாத்திரமான நிலைமையில, எந்த பலவீனமான ஒரு நிலைமைகளில ஒருவேளை நாம் இருக்கிறோமோ, அந்த நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதனும் கூட இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியமானவன் என்பதை தான் இந்த அருமையான பகுதியில நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு இந்த பெதஸ்தா என்கிற இந்த குளத்தை பற்றி நாம் பார்க்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், கிரேஸ் ஆஃப் கிரைஸ்ட். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஹவுஸ் ஆஃப் கிரேஸ், ஆண்டவருடைய கிருபையினுடைய ஒரு இல்லம், கிருபையின் இல்லம். நிறைய இடங்களை நாம் பார்க்கிறோம், வீடுகளை கிருபையின் இல்லம் என்று சொல்லி போட்டு வைத்திருப்பாங்க. நல்ல ஒரு காரியம் தான். ஒருவேளை கிருபையின் இல்லம் என்று ஒன்று இருக்குமானால் அதில் இருக்கிற ஜனங்கள் என்கிறவர்கள் ஒருவேளை விசேஷமான ஒரு ஜனங்களாக இருக்கலாம். ஆனால் இங்கே கிருபையின் இல்லத்தில, கிருபையின் இருப்பிடமாக இருக்கிற இந்த பெதஸ்தா குளத்தண்டியில இருக்கிற ஜனங்கள் குறைபாடு உள்ள ஒரு ஜனங்கள். அதில் நான் பார்க்கும்போது இந்த ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் மெர்சி, ஹவுஸ் ஆஃப் கிரேஸ் அல்லது மெர்சி என்கிறதனுடைய விசேஷமான தேவனுடைய பெரிய இரக்கத்தினுடைய வீட்டில விசேஷமா ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை காண்பிக்கிறதுக்காக, கடவுள் ஒரு மனுஷனுக்கு இறங்கி தயவு பண்ணுவதற்காக இயேசு கிறிஸ்து போனார். பெதஸ்தா குளம் என்கிறது இரக்கத்தின் ஸ்தலம். இந்த நாளில் கூட செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, என்னைக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில, ஏன்னா இயேசு கிறிஸ்து போன நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில இயேசு கிறிஸ்து போன ஒரு இடம் ஒரு கிருபையின் இல்லமாக, ஒரு இரக்கத்தின் ஸ்தலமாக அது இருந்தது. எனக்கும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில செய்தி கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாமும் நாம் குடியிருக்கிற நம்முடைய இல்லங்களும் கடவுள் சந்திப்பாரானால் ஒரு இரக்கத்தின் இல்லமாக, ஒரு கிருபையின் இல்லமாக அது மாறும். அந்த ஒரு இரக்கத்தை ஒரு புறத்தில் நாம் பார்க்கும்போது 5 மண்டபங்களில வெவ்வேறான மக்கள் ஒருவேளை அங்கே தங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்காத ஒரு தனிப்பட்ட ஒரு இரக்கமானது 38 வருஷமான ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது. இந்த நாளில் கூட என்னுடைய நம்பிக்கை, இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு யாருக்கோ ஒருவேளை யாருக்குமே இரக்கம் கிடைக்காத ஒரு நிலையில நீங்கள் வாழ்வீர்கள் சொன்னால், ஒருவேளை தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், யாருமே இல்லாத ஒரு நிலைமையில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், கடவுளுடைய இரக்கம் உங்களுக்கு கிடைக்கிறது. இதுதான் அவருடைய அற்புதத்தினுடைய அடையாளமாக நமக்கு இருக்க முடியும். இது சொன்னால் இங்க நாம் பார்க்கும்போது இந்த மனிதனை பற்றிய ஒரு சூழ்நிலையை இங்க யோவான் பதிவு செய்யும் பொழுது என்ன ஒரு குறிப்பிடுகிறார் சொன்னால், அவன் அந்த அளவுக்கு ஒரு ஆதரவற்றவன், அந்த அளவுக்கு ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட மனிதன், அவனுக்கு என்று உதவி செய்கிறதுக்கு உதவியற்ற ஒரு மனுஷன், உதவியற்ற ஒரு மனுஷன், யாரும் இல்லாத ஒரு மனிதன். அவனுக்காக இரக்கம் பாராட்டுவதற்கோ அவனை அந்த சூழ்நிலையில் மாற்றுவதற்கோ உலக பிரகாரமாக யார் அவனுக்கு இல்லை. இதுதான் அவனுடைய நிலைமை.
அப்பேற்பட்ட ஒரு மனிதனிடத்துல இயேசு கிறிஸ்து போய் சந்திக்கும் பொழுது உன்னுடைய யாருமற்ற நிலைமை, உன்னுடைய தனிமையின் நிலைமை, உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில உதவியற்ற ஒரு நிலைமையை நான் கண்டு உனக்கு இரக்கம் பாராட்ட உன்னிடத்துல வந்திருக்கிறேன். இதுதான் விசேஷமா இந்த பரிசுத்த ஓய்வு நாளில நீங்க செய்தி கேட்கும் பொழுது நீங்க விசுவாசிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த தேவனுடைய வார்த்தையில நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஓய்வு நாளில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமுக்கு போன ஆண்டவர் பெதஸ்தா குளத்தண்டையில போன ஒரு நிகழ்ச்சி என்கிறது அவருடைய இரக்கத்தை காண்பிக்கிறது, அவருடைய தயவை காண்பிக்கிற ஒன்றாக அந்த காரியம் அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் இந்த விசேஷமா முதல் காரியமாக பெதஸ்தா குளம் என்கிறது ஒரு இரக்கத்தை, ஒரு தயவின் இடமாக அது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தயவை தான் ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். ஒரு புறத்தை நீங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு இதுவரையில அந்த குளத்தண்டையில எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கலாம். ஏன் சொன்னால் அங்கு நடைபெறுகிற நிகழ்ச்சியை நம்ம பின்னாடி கூட தியானிக்கலாம். ஆகையினால் அங்கே இருந்த மக்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் ஒருவேளை இங்க நடைபெற்று இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து போன போது ஒரு ஆதரவற்ற ஒரு மனிதனை, ஒரு தனிமையான ஒரு மனிதனை, ஒரு நிர்பந்தமான நிலைமையில பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற மனிதனை இயேசு கிறிஸ்து சந்தித்ததுல அவனுக்கு இரக்கம் கிடைத்தது. அவனுக்கு இயேசு கிறிஸ்து தயவு பாராட்டினார். ஒருவேளை இந்த இரக்கத்தை குறித்து நாம் ஒருவேளை பார்க்கும்போது எத்தனையோ மனிதர்கள் அந்த குளத்தாண்டியில வந்திருப்பார்கள். எத்தனையோ மனிதர்களுடைய காரியங்கள் ஒருவேளை நான் பார்க்கும்போது இந்த குளத்தாண்ட நான் போய் வந்திருக்கிறேன், நீயும் போய் வந்திருக்கிறேன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து போனதுல 38 வருஷமாய் படுத்திருந்த ஒரு மனிதனுக்கு கிடைத்த இரக்கத்துல இயேசு கிறிஸ்து இடத்துல அப்படிப்பட்ட ஒரு பெரிய இரக்கம் என்ன இருக்கிறது இல்ல நாம் பார்க்கிறோம். விசேஷமா இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நாம் வாசிக்கும் பொழுது, எப்படி நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவினால உண்டான கிருபை. ஒரு இரக்கம் கிருபை என்கிறது எப்படி வருக சொன்னால், இயேசு கிறிஸ்துவே கிருபை இரக்கமாயிருக்கிறார். கிறிஸ்துவினால கிருபையும் இரக்கமும் உலகத்துல உண்டாவதற்காக தான் தேவனுடைய குமாரனான இயேசுவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து போகும் பொழுது அங்கு ஏன் இந்த தனிப்பட்ட ஒரு பிரச்சனை உள்ள மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு விசேஷமான மாற்றமானது நடைபெற்று என்று சொன்னால், எந்த ஒரு இரக்கமானது, எந்த ஒரு தயவானது உலகத்துல வரும் என்று சொல்லி உலகம் எதிர்பார்த்து கொண்டிருந்ததோ, எந்த ஒரு இரக்கத்தை பிதாவாகிய கடவுள் உலகத்துக்கு அனுப்பினாரோ, அந்த கிருபையும் சத்தியம் இப்பொழுது படுத்திருந்த அந்த மனுஷனை சந்திக்க வந்திருக்கிறது. விசேஷமா அந்த நாட்டுல கூட நீங்க எந்த நிலைமையில எந்த கஷ்டங்களில பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற, நமக்கு கிருபை பாராட்டுகிற யாராவது இருந்தால் நலமா இருக்கும் என்று ஒரு மனிதனை நாம் எதிர்பார்க்கலாம். அல்லது ஒரு பொருளாதாரத்தை நாம் எதிர்பார்த்து இந்த கஷ்டமெல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு மனுஷனோ ஒரு பொருளோ எனக்கு வராதா என்று சொல்லி ஒருவரை நாம் அநேக காலங்கள் காத்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அது நம்மை மாற்றவில்லை. எந்த மனிதனுடைய சந்திப்பு நம்மை மாற்றவில்லை, அல்லது எந்த பொருளாதாரமும் நம்மை மாற்றவில்லை. ஆனால் எது நம்மை மாற்றக்கூடியது சொன்னால், உண்மையாக மாற்றத்துக்கான ஒரு அடையாளம் எது சொன்னால் கிருபையும் சத்தியமும். அந்த கிருபையும் சத்தியத்தையும் உடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இப்பொழுது என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த மனிதனை சந்திக்க பெதஸ்தா குளத்தண்டையில வந்தார். சங்கீதத்துல நாம் வாசிக்கலாம். 57வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 57:3. என்னை விழுந்து பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் மனிதனுக்கு கடவுள் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஈவு என சொன்னால் கிருபை. அதுதான் இங்கே யாரும் இல்லாத ஒரு மனிதனுக்கு, தகுதி இல்லாத ஒரு மனிதனுக்கு விசேஷமா அந்த இடத்துல அவ்வளவு பேர் கூடி இருக்கும் பொழுது, 5 மண்டபங்களில அவ்வளவு ஜனங்கள் காத்து கொண்டிருக்கும் பொழுது, ஏன் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அற்புத சுகமானது இந்த 38 வருஷமாய் படுத்திருந்த மனிதனுக்கு கிடைத்தது சொன்னால் அது கிருபை, அது இரக்கம். அப்படியானால்
ஒரு காரியம் என்னில நடைபெறுவதற்கு, ஒரு அற்புதம் நடைபெறுவதற்கு நான் பல நாள் காத்து கொண்டிருக்கிறேன். நீங்க ஒருவேளை இந்த செய்தி கேட்கணும், ஒருவேளை எத்தனை நாள், ஒருவேளை நீங்க ஒரு அற்புதத்துக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஒரு அதிசயத்தை கடவுளை எனக்கு செய்ய மாட்டாரான்னு ஒருவேளை நீங்க காத்து ஏங்கி கொண்டிருக்கலாம். நல்ல காரியம். ஆனால் எந்த அற்புதமும் எனக்கு நடக்கல, எந்த அற்புத அதிசயங்களும் எனக்கு கிடைக்கல. அப்படியான எப்பொழுது அந்த அதிசயம் நடைபெறும் சொன்னால், கிருபை உன்னை சந்திக்கும் பொழுது, அல்லது கிருபையாய் இருக்கிற கிறிஸ்து உன் அண்டையில வரும் பொழுது, உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் என்கிற அடையாளத்தை கர்த்தர் செய்கிறார். இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை தான் நாம் ரோமரின் புத்தகத்துல பார்க்கும் பொழுது, ரோமர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரோமர் 9:15. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் உருக்கமாய் இருக்கிறார். அடுத்த வசந்த வாசிக்கலாம். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். என்ன அங்க நடந்தது? ஏன் இவனுக்கு மட்டும் ஒரு விசேஷித்த அற்புத நிகழ்ச்சி நடைபெற்றது? இவன் மட்டும் ஏன் அந்த குளத்தண்டில படுத்திருந்தவன் எழுந்து நடந்து வீட்டுக்கு போகிறவன் மாறின சொன்னால், விசேஷமாய் இது ஏதோ நடைபெற்றதுக்கு ஒரு தகுதி அல்ல. இது நடைபெற்றதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமே சொன்னால், கிருபை அவன் கட்சிச்சு. கிருபை அவனை என்ன பண்ணி விட்டது? சந்தித்து விட்டது. என்னைக்கும் என்னுடைய நம்பிக்கை, என்னோட பிரசங்கத்துல நான் விசுவாசிக்கிற விசுவாசம் சொன்னால், இந்த ஓய்வு நாள் என்கிறது உண்மையாக உங்களை சந்திக்கிற நிகழ்ச்சியில கிருபை சந்திக்கும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை என்கிறது துயரப்பட்ட நிலைமையில, ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில, யாரும் இல்லாத ஒரு நிலைமையா இருக்க முடியாது. அதை மாற்ற முடியும். அதை மாற்றுவதற்கு கிருபை உங்கள் இடத்துல வருகிறது. ஏன்னா இந்த ஆன்லைன்ல இந்த அருமையான செய்தியை கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப போராட்டம். செய்தி ஒருவேளை நான் ஆயத்தம் பண்ணி ஞாயிற்றுக்கிழமையில போய் புல்பெட்டில் நின்று பிரசங்கித்து விட முடியும். ஆனால் ரொம்ப அதை விட எனக்கு கடினமான ஒரு காரியம் சொன்னால், இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல கடவுளுடைய செய்தியை நான் ஆயத்தம் பண்ணி சரியான விதத்துல அது கொடுக்கிறது என்கிறதுல எனக்கு அதிகமான பிரச்சனைகள், அதிகமான தேவைகள் உண்டு. ஒருவேளை நம்ம சரியான விதத்துல நமக்கு ஒளிபரப்பக்கூடிய கருவிகள் நமக்கு கிடையாது. ஒருவேளை அந்த கருவிகள் எல்லாம் இருக்குமானால் ஈஸியா அதை போட்டுட்டு நம்ம பாட்டு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தகுதி இல்லாத நிலைமையில, அப்பேற்பட்ட வாய்ப்புகள் இல்லாத மத்தியில எப்படியாவது கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்க வேண்டும். கடவுளுடைய ஓய்வு நாள் கடவுளுடைய நாளாக மாற வேண்டும். கடவுளுடைய ஓய்வு நாளில நடைபெற்ற இந்த அதிசயமானது, அடையாளமானது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வேண்டும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தான் இப்பொழுது தகுதி இல்லாதவர்கள், விரும்புகிறவனால் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிறார் தேவன். ஒருவேளை ஒவ்வொரு மண்டபத்தில் இருக்கிறவங்க வாங்க வாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப வியாதிஸ்தர்களா யாரா இருக்கிறீங்க, யார் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு கூட கடவுளால சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் அத்தனை மண்டபங்களில் இருந்தவர்களிடம், அவ்வளவு திரளான மக்கள் மத்தியிலும் ஒரு மனிதனுடைய சுகமாக்குதலில் என்ன இருந்தது சொன்னால் கிருபை. அந்த கிருபை இப்பொழுது அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசு கிறிஸ்துவின் கிருபை அவனை சந்திக்கிறது. கிறிஸ்துவின் கிருபை அவனுக்கு நேராய் வருகிறது. அவன் அற்புதங்களை பெறுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறான். செய்த விசுவாசத்தோடு கேளு, செய்த விசுவாச நம்பிக்கையை வையும். கிருபை என்கிறது எங்கோ யாருக்கும் எட்டாத கழியல்ல, கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற கிருபை. கிறிஸ்து நமக்கு கிருபையா கொடுக்கப்பட்ட தேவனுடைய குமாரன். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த கிருபை மாற்றம் இன்னைக்கு அதை சந்திக்கும். அதை சந்திக்கும் பொழுது வாழ்க்கையின் பெரிய மாற்றமானது அங்கே நடைபெறுவதை பார்க்கிறோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு வசனம் தான் எபேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல நான் வாசிக்கும் போது, எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய. நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஒருவேளை நீங்க யாராவது ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், ஏன் நீங்க ரட்சிக்கப்படாதவர்களா இருக்கிறீர்கள்? சில பேரை நான் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவர்களாக மாறி இருக்கிறார்கள். கடவுளுடைய கிருபையினுடைய ஸ்தலங்களுக்குள்ள வருகிறார்கள். கிருபை இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த கிருபையின் கிடைக்க வேண்டிய ரட்சிப்பு அவர்களுக்கு என்ன பண்ணல, கிடைக்கவில்லை.
கிடைக்காத ஒரு எட்டாத கனியாகவே அவருடைய வாழ்க்கையில கிருபையை அடையாதவர்களாக, ரட்சிப்பை அடையாதவர்களாக வாழ்கிறார்கள். காரணம் சொன்னால் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கிருபை, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு தயவு என்ன பண்ணல கிடைக்கல. அப்படியா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இது என்னுடையதல்ல, இது என்னுடைய தகுதி அல்ல, இது தேவனுடைய இரக்கம், கிருபை. ஆனால் இந்த ஒரு கிருபையை விசேஷமாய் 38 வருஷமாய் படுத்திருந்த மனுஷரிடத்துல கிருபை, நல்லா மறந்துடக்கூடாது, கிருபையினுடைய ஸ்தலத்தில் இருக்கிறார். கிருபை என்கிற இயேசு அங்கே போகிறார். கிருபையும் சத்தியமும் சந்திக்கிறது. ஆதரவற்ற மனிதனை கிருபையும் சத்தியத்தையும் இயேசு சந்திக்கிறார், வாழ்க்கையை மாற்றுகிறார். கடவுள் அற்புதத்தை நிகழ்ச்சியை செய்கிறார், அடையாளம் அவருடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. அந்த குளத்தண்டையிலே எத்தனோ நிகழ்ச்சிகள் நடைபெற்றிருக்கலாம். பரிசுத்த வேதம் குறிப்பிடுகிற முக்கியமான ஒரு சாட்சி அடையாளம் சொன்னால் 38 வருஷமாய் படுத்திருந்த ஒரு மனிதன் குணமாக்கப்பட்டான், சொசமாக்கப்பட்டான். அது கிருபை. இரண்டாவது ஒரு நிகழ்ச்சிக்கு நாம் நிகழ்ச்சிக்கு போலாம். 8வது வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க பிரியமான தேவனுடைய ஜனங்களே. நிறைய மக்கள் நினைக்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட நாட்களில நான் உழைக்கிற நாள், நான் பிரயாசப்படுகிற நாள், சம்பாதிக்கிற நாள் என்கிறது எனக்கு ஒரு விசேஷமான நாள். ஒருவேளை எனக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்களிலே ஒரு நாள் என்கிறது எனக்கு அதிகமான ஒரு வருமானத்தை பெற்று தருகிறது, ஏதோ அதிகமான நன்மை எனக்கு கிடைக்கிறது சொன்னால் இது என்னுடைய உழைப்புக்கு, என்னுடைய பிரயாசத்துக்கு, எனக்கு கிடைத்த என்னுடைய உழைப்பின் காரியமாய் எனக்கு கிடைத்த நல்ல ஒரு பங்கு என்று சொல்லிக் கொள்ளலாம். நல்ல காரியம். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க பிரியமான தேவ ஜனங்களே. எந்த அளவுக்கு என்னுடைய உழைப்பில, என் பிரயாசத்துல எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது, எனக்கு எவ்வளவு விசேஷமானதா இருக்கிறதோ, அதை விட கடவுளுடைய நாள் என்று சொல்லப்படுகிற ஓய்வு நாள்ல எனக்கு கிடைக்கிறது அதை விட மேன்மையான. என்னுடைய உழைப்பை விட, என்னுடைய பிரயாசத்தை விட ஆசீர்வாதத்தை அதிகமா எங்க வைத்திருக்கிறேன்னா ஓய்வு நாள். அதுல எனக்கு கிடைக்கும் என்று எத்தனை கிறிஸ்துவ நம்புறாங்க? எத்தனை கிறிஸ்துவ அப்படி முன்வர முடியும்? உண்மையாக 6 நாள் எனக்கு உழைக்கிற ஒரு நாளில விட கடவுளுடைய நாள் என்கிறது எனக்கு விசேஷமான நாளை வைத்திருக்கிறார். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதத்தின் நாள். இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத இன்னைக்கு கிறிஸ்துவ மக்கள் அநேகர் வாழ்க்கிறார்கள். கவனித்துக் கொள்ளுங்க தேவனுடைய பிள்ளைகளை. இங்கே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, இயேசு கிறிஸ்து அதிகமாய் அற்புதங்களை செய்த அற்புதங்கள் எந்த நாளில நடைபெற சொன்னால் ஓய்வு நாளில. ஒரு புறத்தை நான் பார்க்கும்போது ஓய்வு நாள் என்கிறது யூதருடைய முறைப்படி அது வேலை செய்யக்கூடாத ஒரு நாள். இங்கே இயேசு அவனை என்ன பண்ணினார்? நோக்கி. அவனை முதலாவது காண்கிறார். அவன் எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறான், எவ்வளவு ஆதரவற்ற நிலைமை இருக்கிறது, யாருமே அவனுக்கு இல்லை, அவ்வளவு கைவிடப்பட்ட ஒரு மனிதன், அவ்வளவு தனிமையான ஒரு மனிதன் என்பதை கண்டவர் இப்பொழுது அவனை பார்த்து, நீ சுகமடைய விரும்புகிற இந்த நாளில உனக்கு அற்புதத்தை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவர் எங்க அற்புதத்தை காண்பிக்கிறார். 9வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு ஒரு நிகழ்ச்சி. ஒருவேளை தண்ணீர் எப்போ கலக்கப்படும் போது என்னைக்கு கலக்குமோ தெரியாது, தேவதூதன் எந்த நேரத்தில் வருவானோ தெரியாது, யார் முதல் இறங்கிடுவானோ அதுவும் தெரியாது. ஆனால் இதையும் தாண்டி ஒரே ஒரு நிமிஷத்துல அல்லது ஒரு கண்ணிமிக்கிற நேரத்துல இயேசு கிறிஸ்து அவனை வருடமான ஒரு வியாதிஸ்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதனுக்கு இயேசு கிறிஸ்து இந்த அற்புத நிகழ்ச்சியில ஒரு பெரிய அடையாளமாக கடவுள் அங்கே அனுப்புகிறது சொன்னால் ஆண்டவருடைய வல்லமை என்கிறது அந்த மனிதனை சந்திக்கிறது. ஆண்டுடைய வல்லமை என்கிறது அவன் மேல் வருகிறது. குளத்தில முழுகி எழுந்திருக்கும் போது கிடைக்கிற ஒரு வல்லமை அல்ல, இயேசு கிறிஸ்து கேட்கும் பொழுதுக்கு நடைபெறுகிற ஒரு வல்லமை, அதிசயத்தினுடைய வல்லமை புறப்பட்டது. 2வது, இந்த மனிதனுடைய குணமாக்குதல ஒரு விசேஷித்த அடையாளமா இருக்கிறது கடவுளுடைய வல்லமை. 1வது அடையாளமாக கிருபை, 2வது ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம் கடவுளுடைய வல்லமை புறப்பட்ட பொழுது.
ஜனங்கள் என்ன செய்தார்களா? அவரை தொடும்படிக்கு என்ன பண்ணினாங்க? வகை தேடினார். மகிமை நிறைய நம்ம பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் உன் வாழ்க்கையை மாற்றிருக்கணும். உன் வாழ்க்கையை சந்தித்திருக்கணும். கடவுளுடைய வல்லமை உனக்குள்ளாக ஊடுருவி இருக்கணும். அந்த வல்லமை தான் இப்பொழுது ஊடுருவுகிறதை ஆண்டவர் இப்பொழுது எனக்குள்ளாக இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னுடைய வல்லமை ஒரு கடவுளுடைய பிள்ளைகள் இந்த பரிசுத்த ஓய்வு நாடுல பெதஸ்தா குளத்தண்டையில இயேசு கிறிஸ்துடைய அற்புத நிகழ்ச்சியில ஒரு பெரிய அடையாளமாக வல்லமை என்கிறது அந்த மனிதனுடைய வாழ்க்கையை எழுப்பி நடக்க வைக்கிறதை பார்க்கிறோம். எம்மாவூர் சீஷர்களை பற்றி லூக்கா 24ஆம் அதிகாரத்துல நாம் படிக்கிறோம். எருசலேமை விட்டு அவர்கள் எம்மாவூருக்கு 7 அல்லது 8 மைல் தொலைவில் போய் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும் அவர்களோடு கூட சேர்ந்து நடந்து கொண்டு போகிறாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாமையே அவங்க பேசும் பொழுது 19ஆவது வசனம், அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள் நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஆனால் அவர் சொன்னதை நான் நம்புகிறேன் என்று சொல்லி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில போகிறான். இயேசு கிறிஸ்து எப்பொழுது உன் மகன் சொஸ்தமான என்கிற ஒரு செய்தியை கொடுத்தாரோ அந்த செய்தியை நம்பி அவன் போய் கொண்டிருக்கிறான். வீட்டுக்கு போகும் பொழுது உன் மகன் சுகமாகி விட்டான் என்று சொல்லும் பொழுது அவன் எதை எதிர்பார்க்கிறான் சொன்னால் எந்த மணி நேரம் எதான ஒருவேளை அவன் சுகமாகிட்டானா? இல்ல, இயேசு சொன்ன அதே மணி நேரம், இயேசு சொன்ன அதே மணி நேரத்துல அவனுடைய மகனை எழுப்பிட்டு. அதனால கடவுள் ஒரு நேரத்துல நம்மை பிரசவிக்கிறார், நம்ம கூட பேசுகிறார் என்று சொன்னால் அது வெறுமையான நேரம் அல்ல, அது கதை கேட்கிற நேரம் அல்ல, ஏதோ சடங்காச்சாரத்துக்காக நான் வந்து போகிற நேரம் அல்ல. இயேசு கிறிஸ்து என்னோடு பேசுகிற நேரம். அப்படி வல்லமை அவருடைய வாழ்க்கையை புது வாழ்க்கைக்குள்ளாக அவன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு கிறிஸ்துவனுடைய வல்லமை அவனை இப்பொழுது ரட்சித்திருக்கிறது. This illustrates the divine power granted to live the கடவுளை இப்பொழுது அவனை சந்திக்கிறது. கடவுளுடைய வல்லமையினால் இப்பொழுது எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதுதான் முதலாவது ஒரு காரியமாக இந்த 2வது நிகழ்ச்சியில ஆண்டவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்கிறதுல இருக்கிற தேவ வல்லமை. 2வது நீங்க ஒரு பாப்பீங்க சொன்னா இந்த 5வது அதிகாரத்தை கூடாது. ஏன்னா எரேமியா புஸ்தகம் நெகேமியா புஸ்தகத்தை எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பான சட்டத்தை நெகேமியா வைக்கிறாங்க. ஓய்வு நாளில நீங்க சுமை சுமக்க கூடாது, ஒரு வேலையை செய்யக்கூடாது என்று சொல்கிறார். ஏன் சொன்னால் அது கடவுளுடைய நாள். அப்பேற்பட்ட சுமை சுமக்க கூடாது, வேலை செய்யக்கூடாது என்கிற ஒரு நியாயப்பிரமாண சட்டம் இருக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தை மீறுகிற ஒரு செயலாக இவங்க குற்றம் சாட்டுகிற பார்வையில் அவங்க பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து அவருடைய வல்லமையை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன் சொன்னால் ஒரு படுக்கை என்கிறது ஒரு மனிதனால் தனியா எடுத்துக்கொள்ளுகிற அளவுக்கு சுமை அல்ல, அது 2-3 பேர் சேர்ந்து சுமக்கிற ஒரு. ஆனால் அத்தனை பேர் சுமக்கவே மனிதன் சுமத்தி இருக்கிறான். உங்களுக்கு தேவனுடைய கட்டளை அவன் மீறி இருக்கிறான் என்று சொல்லி கடவுளுக்கு விரோதமாக அங்க ஜனங்கள் எழும் பொழுது எனக்கு சொன்னவர் சொன்னார், நான் அதை செய்வேன். இதுதான் உண்மையாகவே அந்த பெதஸ்தா குளத்தண்டையில கடவுளுடைய வல்லமையினால எழுந்து படுக்கையை நடந்து எடுத்துக்கொண்டு கொண்டு நடக்கிறேன் என்று சொல்லி நடந்து போறார். நல்ல கவனி. 10 நாள் 1 மாதம் நாம் படுக்கையை மாறி விடுவான் சொன்னார். அதன் பிறகு நாம் எழுந்து நடக்கிறது நம்ம யாராவது ஒருத்தர் தாங்கி பிடிக்கணும், அல்லது நமக்கு யாராவது உதவி செய்தாதான் நம்ம போகணும். ஏன்னா நம்முடைய பலன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நாம் தள்ளாடுகிற நிலைமையில பலவீனம் அடைந்த நிலைமைக்கு போயிடும். இந்த அற்புத நிகழ்ச்சியில ஒரு பெரிய அடையாளமா இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. அந்த வல்லமைக்கு அடையாளமாக அந்த மனிதன் படுக்கையில எழுந்து நடக்கிற நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம். இதை பற்றி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்குள்ள பார்க்கிறோம். ஊழியக்காரன் வார்த்தையை கட்டளை கொடுக்கிறான். என்ன நடைபெறுகிறது அடுத்த வசனத்துல? அவன் குதித்து எழுந்து நடக்கிறான், அவன் கால்களும் கரடுகளும் பேலன் பண்ண. ஏன் சொன்னால் இப்பொழுது ஊழியன் சொன்ன வார்த்தையில எழுந்து ஜீவாதிபதியை கொலை செய்தார். அவரை தேவன் மரித்தோர்ந்து எழுப்பினார்.
சாட்சிகளா இருக்கிறோம். பத்தாவது மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று ஒரு அடையாளமா எல்லாரும் பாக்குறாங்க. அந்த மனிதன் போறது எல்லாரும் பண்ணுகிறாங்க, படுத்துன்னு அந்த மனுஷன் இப்ப நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை படுத்து கொண்டு இருக்கிறதாக அல்ல, பலவீனமானதாக அல்ல, முடியாததல்ல, சாட்சியாக எழுதுவோம். லாசரு ஒரு காரியமாக யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வாக்கியத்தை வாசி. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்றார். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார். ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவம் என்று பார், நம்ம எங்க ஒரு மூலையில ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறோம், நம்ம ஊர்லயே ஒரு பெரிய கூட்டம் ஏன் இன்னைக்கு ஆர்ப்பரித்து நம்ம அநேக நேரங்கள்ல நாம் சிந்திக்கிறதுல நிறைய ஊழியக்காரர்கள் பொய் சொல்லி ஜனங்களை கூட்டத்தை காண்பிக்கிறார்கள். ஆனா எத்தனை ஊழியங்களில ஊழியர் செய்கிறதுல ஒரு மனிதன் என்கிறவன் ஆலயத்தில் காண முடியும். எத்தனை மனிதன் ஆலயத்துக்கு போகிறான். உண்மையாக சில கிறிஸ்தவர்கள் என்கிறது ஆலயத்துக்கு போறதே அறிவு, வார்த்தைகளை வைக்கவில்லை. ஒரு அடையாளம் என்கிறது ஆண்டவர் செய்ததுக்கு நன்றியாக, ஆண்டவர் என்னை குணமாக்கினார் என்பதற்கு பிரதிபலனாக அந்த மனிதனை இயேசு இப்பொழுது ஆலயத்தில் பார்க்கிறார். ஒருவேளை ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், என்னால சந்திக்கப்பட்ட ஒரு மனிதன், என்னால எழுந்து நடக்க வைத்த மனிதனை இப்போ இந்த ஆலயத்துக்கு நான் வந்திருக்கிறேன், நான் வந்திருக்கிற ஆலயத்துல அவனை வந்திருக்கான். நான் இந்த கூட்டத்தவனாகவும் உண்மையுள்ளவனாகவும் உனக்கு நடந்தேனே, கடைசியில எனக்கு ஒரு நாளை குறிப்பிட்டீரே, நான் சாகிறதுக்கான ஒரு நாள் வந்து விட்டது, நான் சாகிற நேரத்துக்குள்ள இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிறேன் சொல்லி கண்ணீர் விட்டு முறையிடுகிறான், நடுகிறான். கர்த்தர் அந்த கண்ணீரை, கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டார். கேட்டு ஏசியா தீர்க்கதரிசி நீ சுகமாவா என்பதற்கும் நீ ஆலயத்துக்கு போவா கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த அடையாளமாக ஆகா சூரிய கடிகாரத்தில் என்ன பண்ணுகிறார், பாகைக்கு பாகை 10 பாகை என்ன பண்ணுகிறது பின்னிடும் என்று சொல்லி அடையாளத்தை கொடுத்து சுகமாக்குகிறார். சரி, சும்மா பிரியமான சில நேரங்களில் மனுஷனுக்கு நடைபெறுகிற காரியங்கள் சுகமாக்குதல் தீய சக்தி. அந்த ஆலயத்துக்கு போக இருக்கிற மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குணமாகிவிட்ட, அசுத்தமாகிவிட்ட, பரவாயில்ல, உனக்கு சுகம் கிடைத்து விட்டது, சுகத்துக்கு அடையாளமா நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற, நல்ல காரியம். பெரிய ஆபத்து வரும் என்கிறத கடவுள் என்ன பண்ணுகிறார், இங்க எச்சரிப்பு கொடுக்கிறார். இந்த எச்சரிப்பு கொடுத்த பிறகு இதுவரையிலும் ஒரு அற்புதம் அவனுக்குள்ள நடந்திருக்கிறது. இப்பொழுது நடந்த 6 வரைக்கும் அவன் போய் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிற மனிதனா இருக்கிறான். ஆனால் இதுவரையிலும் அவன் என்ன வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கல, ஏசு வச்சா இருக்கணும்னு சொல்லலாம். ஆனா அங்க நடைபெற்ற சம்பவத்தை நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, அந்த அதிகாரத்துல அதன் பிறகு இயேசுவை பிடிக்கிறதுக்கும் இயேசுவை கல்லெறிகிறதுக்கும் நேராக நடத்துகிறது. அப்ப இவன் கொடுத்த சாட்சி இல்லை இயேசுவை பற்றி நல்ல சாட்சியா? நல்ல சாட்சி தான். ஒருவேளை நல்ல சாட்சியை சொல்லிப்பானா இவன் சொன்னதை கேட்ட ஜனங்க ஏன் இயேசுவை பிடிக்க வரணும், இயேசுவை ஏன் கல்லேறிய வரணும்? இந்த நிகழ்ச்சி தான் கடைசி வரையிலும் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு போகும் தீராக நான் ஒருவேளை அந்த சாட்சியை நல்ல சாட்சியா பேசலன்னா, நான் ஒருவேளை அழுது நம்முடைய துக்கத்தை எல்லாம் நமக்கு ஒருவேளை ஆதங்கத்தை எல்லாம் காண்பித்து ஜனங்கள் மத்தியில் கேட்கும் பொழுது எத்தனை கேட்கிற மக்கள் நம்ம சாட்சி சொல்றான்னு சொல்ல முடியும்? என்ன நடந்துச்சு தெரியல அந்த சர்ச்சில், என்ன தெரியல அந்த சர்ச்சில் பிரச்சனை, இது எப்படி ஒரு சாட்சியா இருக்க முடியும்? அல்லது அவன் போய் தனக்கு இயேசு கிறிஸ்து குணமாக்கினார் என்கிற ஒரு காரியத்தை சொன்னது இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஏன் அங்கு வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சொஸ்தமாக்கிறவர் இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கிறான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறான் என்று சொல்லலாம், இயேசுவை பற்றி சொல்லுகிறான் என்று சொல்லலாம், நல்ல காரியம். 3வது அற்புதத்தின் அடையாளம் பெதசா குளத்தண்டையில 38 வருஷமாக படுத்திருந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இயேசுவின் அற்புதம் அடையாளமாக நடைபெற்றது. இந்த இப்படி இவனால நடக்க முடியும்.
படுத்திருந்தவன் எழுந்து நடக்க போகிறானே, என்ன நடந்தது? கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய வல்லமை அவனை எழுந்து நடக்க வைக்கிறது. கடவுளுடைய வல்லமை எப்பொழுதும் அவருடைய அற்புதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. எங்கே அற்புதம் நடைபெறுகிறதோ அங்கே கடவுளுடைய வல்லமை வரும். கடவுளுடைய வல்லமை வருதா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி கொடுக்கலாம் பாருங்க. உண்மையாகவே இந்த மூன்றாவது இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளத்துல இந்த பெதஸ்தா குளமும் படுத்திருந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மாற்றமும் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தின் அடையாளமாய் மாறினதோ அதே கர்த்தர் இந்த காணப்படலாம். ஆனா மேலாக இயேசு கிறிஸ்துடைய அற்புத அடையாளம் எதில காணப்படும். அந்த அற்புத அடையாளம் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் நாம் இருக்கிற இடம், நாம் கடவுளை சந்திக்க வேணுமான ஒரு நிலையில ஒருவேளை இருக்கலாம். நீ ஒருவேளை சுத்தமாக முடியாத நிலையில இருக்கலாம். நீ ஒருவேளை பல நாள் பிரச்சனைகளை சந்திக்கிறவனா இருக்கலாம். அதுல எந்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் இதுவரையும் பார்க்கல. கவனிச்சு கொடுங்க. இத்தனை வருஷமா இரக்கத்தின் நாள் இது. ஒரு இரக்கமுள்ள கடவுள், கிருபையின் தெய்வம், கிருபையின் ஸ்தலத்தில் இருக்கிறவனை சந்திக்கிறது, கிருபையின் சத்தியமா சந்திக்கிறது. இந்த சந்திப்பு 38 வருஷமா கிறிஸ்துவ வாழ்க்கை அறிந்தவர்களா இருக்கலாம். நீங்க 10-20 வருஷம் கிறிஸ்துவர்களா இருக்கலாம். நல்லது காரியம். ஆனா உனக்கு எந்த அடையாளமும் நடக்கலையே, எந்த அதிசயமும் உனக்கு செய்யலையே. அங்க செய்யறதுக்கு தான் என்னைக்கு உன்னை கிருபை சந்திக்கிறது. உன் பிரச்சனை மேல கடவுளுடைய கிருபை இறங்கி வருது. இல்லாததா இருக்க முடியாது. கிருபைக்கு முன்பாக எல்லாம் கூடும். கிருபையினால எல்லாம் ஆகும். உன்னுடைய பிரச்சனையை மாற்றுகிற கிருபை அதிசய அடையாளமாய் உன் பிரச்சனை மேல அடையாளமா கிருபை இருக்குது. ஆமென், ஆமென். உன் வீட்டு மேல கிருபை நிற்கிறது. கிருபை கடந்து வருகிறது. உனக்குள்ள இருக்கிற தீராத பிரச்சனை எடுத்துக்கொண்டு நடக்கிறதுக்கு எப்படி முடிந்தது? கிறிஸ்துவனுடைய வல்லமை அவன் மேல் வருகிறது. பிரச்சனை மேல் கடவுளுடைய வல்லமை வருகிறது. நோய்களின் மேல் கடவுளுடைய வல்லமை வருகிறது. வியாதியின் மேல் கடவுளுடைய வல்லமை வருகிறது. முடியாத காரியத்தின் மேல் கடவுளுடைய வல்லமை கர்த்தர் அனுப்புகிறார். அடையாளமாய் நிற்கிறான். சாட்சி பகருகிறவனா மாறுகிறான். எத்தனை தேவனுடைய பிள்ளைங்க அடையாளமா போறீங்க? எத்தனை கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கிற கிறிஸ்துவனுடைய அதிசயத்துக்கு நீங்க அடையாளமானவர்களா மாறீங்க? எத்தனை கிறிஸ்துவர்கள் நீங்க மற்றவங்களை சந்திக்கும் பொழுது இயேசுதான் என்னை குணமாக்கினார் என்று சொல்லி சாட்சி பகருளாய் மாறுகிறீர்கள். விசேஷமா இந்த நாள் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு கொண்டு வரும் என்று நான் அனுப்புகிறார். தேவ வல்லமை வந்து நடக்கிறது. தேவ வல்லமைக்குள்ள பலவீனங்கள் அல்ல, எழுந்து நடைபெறுகிற செயல்படுகிற மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அடையாளமாய் ஆண்டவருக்காக நிற்கிறான். பாவிகள் ஒரு நாள் நீதிமான்கள் சபையில நிற்க முடியாது. குணமாக்கப்பட்டவன் சாட்சியா நிற்கிறான். அடையாளமா மாறுவீர்கள். கிறிஸ்துவுடைய அற்புதத்துக்கு, கிறிஸ்துவின் அற்புதத்தின் அடையாளத்துக்கு நீங்க தான் சாட்சிகள். கிறிஸ்துவின் அற்புத அடையாளம் உங்களுக்குள்ளதான் கர்த்தர் செயல்படுத்துவார். கர்த்தர் அப்படி செயல்படுத்த போகிறார். நம்புறீங்களா? ஆமென். விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கிருபை எனக்கு கொடுக்கப்படுகிறது, விசுவாசிக்கிறேன். வல்லமை என்னோடு கூட இடைப்பட்ட தனிப்பட்ட மனிதன் ஆகிவிட்டேன், குற்றவாளி ஆகிவிட்டேன். இனிமேல் எனக்கு வாழ்க்கை உண்டா? நான் போகிறதுல வாழ முடியுமா? இந்த கலக்கத்தோடு படுக்கிறான். காலையில் எழுந்திருக்கிறான். வனாந்தரமான இடம் வானத்தின் வாசலாய் மாறினது. வனாந்தரமான இடம் கடவுளுடைய வீடாய் மாறினது. ஒரு யாக்கோபுக்கு கடவுளுடைய வல்லமைதான் பேரியது. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தண்டையில படுத்திருந்த ஒரு மனிதனுக்கு வல்லமை, கிறிஸ்து சொன்ன வார்த்தையில கிடைத்த வல்லமை, இயேசு கிறிஸ்துவில் இருந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, படுக்கையே எடுக்குது நடக்கிற வல்லமையான மனிதன். பார்க்கிற மக்கள் எல்லாம் பார்த்து எந்த பலவீனங்கள் அந்த வல்லமை முழுவதுமா மாற்றக்கூடியவர்
அது மாற்றுகிற தேவ வல்லமை. இதுதான் ஆண்டவரே ஒரு வீட்டுல இயேசுவே நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வாசலுக்கு வருவதாக, வியாதிகள் மேல் அந்த வல்லமை வருவதாக, எல்லா முடியாத படுக்கைகள் மேல் அந்த வல்லமை வருவதாக, உயிர் இழந்து போன நிலையில செத்தவர்களாக கிடக்கிறவர்கள் மேல் அந்த வல்லமை இறங்குவதாக, வளர்ந்த எலும்புகள் மேல் இறங்கின வல்லமை, அந்த முடியாத நிலைமையின் மேல் கிறிஸ்துவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை பூர்ணமாய் இறங்குவதாக, வல்லமை செயல்படுவதாக, வல்லமை ஆட்கொள்வதாக, வல்லமை உயிர்ப்பிப்பதாக. கர்த்தர் முழுவதும் வல்லமையினால மாற்றி வாழக்கூடாதவன் இப்பொழுது வாழக்கூடாது நடந்து போகிறான். உன்னிடத்தில் வரும்பொழுது நீ பலனடைவாய். கர்த்தர் உன் வல்லமையை மாற்றுவார். கிறிஸ்துவனுடைய அற்புதத்துல கடவுளுடைய வல்லமையை இங்க அடையாளமா பார்க்கணும். நோயாளியா அல்ல, அற்புதம் நடைபெற்றிருக்கிறது, அதனால்தான் அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறான் என்று எங்களை பற்றி சாட்சி கொடுப்பாங்க. ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் அடையாளமா நிற்பாங்க. ஆலயத்துல ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்களுக்கு அடையாளமாக மாற்றுவேன், அவர்களை நிறுத்த போகிறேன். இந்த செய்தியை ஏமாற்றுகிறது அல்ல ஆண்டவரே, இது சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்திய விடுதலை. இன்னைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் அற்புத அடையாளமாய் மாற்றும். அவங்க குடும்பங்கள் ரட்சிப்பின் அடையாளமா இருக்கட்டும், கிறிஸ்துவனுடைய சுகமாக்குதலுக்கு அடையாளமா இருக்கட்டும். நாங்கள் பட்ட பாடும்போது சாமி, நாங்கள் படுக்கைகள் போதுமானது, யாரும் இல்லாத நிலைமைகள் போதும் ஆண்டவரே. நாங்கள் பட்ட துயரங்களை இன்னைக்கு மாறுவதற்கு இயேசுவின் அற்புதம் அடையாளமாய் என்னை சாட்சியாக நிறுத்தட்டும். அந்த ஒவ்வொருவரையும் குடும்ப தேவைகளை சந்தி, கஷ்டங்களை இன்னும் வாழ்கிறவர்கள் நிலைமையில கர்த்தர் அதை